இல்ல திருமாவளவர் ஒரு உறுதியான ஒரு தலைவர் இருக்காருன்னு தோணுது எனக்கு இன்னமும். ரெண்டாவது இன்னொரு ஸ்டாண்டு சொல்றாரு, நான் ஒன்றும் தாவேக்கா கூட்டணியில இல்லையே, அப்படி நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தாவேக்கா கூட்டணியில இருக்கோம், தாவேக்கா ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக கூட்டணியில இருந்தாலும் நாங்க எப்படி தவறுகளை தட்டி கேட்டோமோ அதே மாதிரி கேட்போம், பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவோம்னு சொல்ல வேண்டியதான். அதை பேசுறாங்க. இந்த கட்சி ஏன் பாஜக விமர்சனம் பண்ணலன்னு நம்மளால கேட்க முடியாது, ஏன் பண்ணவே மாட்டீங்கன்னு கேட்க முடியாது. ஆனா அவங்க ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கேட்க முடியும். அன்னைக்கு அதிகாரத்துல அமைச்சரவையில இல்ல, இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க அதிகாரத்துல மாநில அரசாங்க அமைச்சரவையில இருந்து இந்த திட்டத்துக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கையெழுத்து போட விடாம பண்ணிருக்கணும்ல. அதை எப்படி பண்ண முடியும்? சரி, மத்திய அரசு இது எங்க முறியடிக்கப்படும்னா, நாடாளுமன்றத்துல இந்த பில் பாஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி இல்லைன்னா முறியடிக்கப்படும். அவ்வளவுதான். அதை மீறி நம்மளால சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் போகணும், ஆளுநரை சந்திக்கணும், இந்த மசோதாவை இது பண்ணக்கூடாதுன்னு அங்கதான் பேச முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். மாநில அமைச்சரால என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல அப்படி போடு இழுத்து போடுன்னு பண்ணுச்சு. நான் அந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை. விசிகா தாவேக்கா ஆட்சி அமைக்கலையாம். ஆட்சி அமைக்கிறது கவர்னர் இடையூறா இருக்காராம். அதுக்காக விசில் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்ப திருமாவளவன் இந்த ட்ராக்லயே உள்ள போயிட்டு மறுபடியும் எல்லாரையும் கலைச்சிட்டு புதுசா ஒரு நிர்வாகிகளுடைய ஒரு மண்டலத்தை உருவாக்கினாதான் விசிகாவை மீட்க முடியும், நான் புரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி அந்த சோஃபா ரிட்டர்ன் ஆகலைங்கிறத பார்க்கணும், போன எல்லா இடத்துக்கும் போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்ப அந்த சோஃபால என்ன போச்சு, ஏன் போச்சு அந்த சோஃபா? ஒருவேளை விஜய் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகள்ல அமர மாட்டாரானா அமர்ந்ததையும் நம்ம பார்த்தோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னும் போது சந்தேகம் வரதான் செய்யும். அது எந்த கட்சியா இருந்தாலும் விளக்கம் கொடுத்து ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த சோஃபாவை நீங்க கிழிச்சு கூட காமிச்சிருங்க. அரசு அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தோழர் சேக்வரா இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன் தோழர். ஓகே, என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, குழப்பமாவே இருக்கு. இங்கிருந்து அந்த கூட்டணிக்கு தாவேக்கா கூட்டணிக்கு போயிட்டீங்க, அங்க போய் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? அங்க போய் இவர் ஒண்ணு சொல்லுவதும், இவருக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு கருத்து வருவதும், காங்கிரஸோட சேர்ந்து மதிமுகவும் சேர்ந்து ஒரு கலாய்ச்சி விடுவதும், அதுவும் ஒரு தலைவரை, நம்ம எல்லாம் எப்படி பார்த்த ஒரு தலைவரை, என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியலையே. இல்ல திருமாவளவர் ஒரு உறுதியான ஒரு தலைவர் இருக்காருன்னு தோணுது எனக்கு இன்னமும். அவர் நம்புறோம். ஆமா, ஏன்னா அவர் முந்தா நாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே அவர் ரொம்ப தெளிவா என்ன சொன்னார்னா, ஆமா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, நான் தான் சொன்னேன் RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு, வேற வழி இல்ல, இன்னைக்கு நாங்க இருக்கோம். ரெண்டாவது நான் வர சொன்னாங்க, நாங்க ஆட்சியில பங்குக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அது நாங்க தான் முத வச்ச அது கோரிக்கையை நாங்க வச்சதுதான். அது எங்களோட முதல் அஜெண்டா தான். தமிழ்நாட்டுல முதல்ல பேசினது நாங்க தான். அதனால கொடுத்துருந்தாங்க. நாங்க அது எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ஆதரவு தரம் தான் சொன்னோம், நீங்க எப்பனாலும் போயிருவீங்கன்னு எங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்கு நாங்க இருந்தோம். சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் நாங்க அந்த கூட்டணியில இருக்கோம்னு அவர் ஓப்பனாவும் அறிவிச்சாரு. ரெண்டாவது இன்னொரு ஸ்டாண்டு சொல்றாரு, நான் ஒன்னும் தாவேக்கா கூட்டணியில இல்லையே, அப்படி நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திமுக கூட்டணில இருந்து வெளியில வந்துட்டேன்னு நான் சொல்லல, திமுக தான் சொல்லுச்சு அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு, ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. ரெண்டாவது இப்ப எல்லாருமே அவர் கூட்டணி அமைச்சரவை கொடுத்துட்டாங்கன்றக்காக போயிட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அதுதான் நோக்கமா இருந்தா நான் எப்பயோ போயிருந்திருப்பேன். இன்னைக்கு நான் போக வேண்டிய இந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கால சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதெல்லாம் பார்க்காம இவங்க இப்படி பேசுறது எப்படி சரியா இருக்கும்னு அவர் ஓப்பனாவும் பேசிடுறாரு. இவர் பேசுனது தாவேக்காவுல இருக்க அவங்களுக்காகவே ஜீர்ணிச்சிக்க முடியல. என்ன இல்ல, இங்க இவர் இங்க ஒண்ணு பேசினாருன்னா அடுத்த ஒரு நாள்லயோ இல்ல 2வது நாள்லயோ, இல்ல நான் இப்படி பேசல, நான் இப்படிதான் பேசினேன், அதாவது தாவேக்காவோட நான் இருக்கேன்றத உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நிர்பந்தம் அப்ப அங்க கொடுக்கப்படுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இல்ல எப்படி சொல்றீங்க? இப்போ நான் தாவேக்கா கூட்டணியில இல்ல, ஆதரவு தான் கொடுத்திருக்கோம், தாவேக்கா கூட்டணி அமைச்சா நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது, நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம், அமைச்சரவையில பங்கேற்றிருக்கோம், நாங்க கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்றாரு. அமைச்சரவையில இடம் பெற்றுட்டாலே ஆல்மோஸ்ட் அது கூட்டணிக்கு சமம் தான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் நாங்க தாவேக்கா கூட்டணி கலைச்சா நாங்க உறுதியா பங்கேற்போம்னு சொல்றாரு. இது ஏன் இந்த நிர்பந்தம்? ஆமா, அவரே இன்னும் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி இன்னும் அமையல, அதுக்கு பேர் கூட வைக்கல, ஒரு ஆலோசனை தான் அது நடந்துச்சே தவிர அது வைக்கல. இன்னொன்னு அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு தான் போய் ஆகணும் தாவேக்கா, இது விசிகா, ஏன்னா அவங்க அமைச்சரவையில இடம் பெற்றுட்டாங்க. சரிங்களா? அப்ப தாவேக்கா கூட்டணியில தான் அவங்க இடம் பெற்று ஆகணும். ஆனா இன்னும் போகல, அத கூட்டணி அமைஞ்சா போவோம்னு தான் சொல்றாரு.
ஏன்னா இங்க அமைச்சரவையில இடம் போட்டுட்டா ஒரு திமுக கூட்டணியில எப்படி போக முடியும்? அமைச்சரவையில் இடம்பெற்றாவே அது கூட்டணி அவ்வளவுதான். அதனால அவர் ஸ்டாண்ட் அவர் உறுதியா தான் இருக்காரு. அவ்வளவுதான், போயாச்சு வாங்கியாச்சு. இப்ப நம்ம அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாகணும். பாஜக எதிர்ப்பு அரசியல்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு நலன் கருதி நாங்க திமுகவோட இருந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்றாரு. அப்ப தாவேக்கா வந்தாகணும். எனக்கு என்னன்னா, நீங்க தாவேக்காவோட போயிட்டீங்க, தாவேக்கா கூட்டணியில இருக்கோம், தாவேக்கா ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக கூட்டணியில இருந்தாலும் நாங்க எப்படி தவறுகளை தட்டி கேட்டோமோ அதே மாதிரி கேட்போம், பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவோம்னு சொல்ல வேண்டியதான். அதோட பேசுறாங்க. திமுகவோட சேர்ந்து போராடுவோம்னா தாவேக்கா பாஜகவுக்கு எதிராக போராட ரெடி இல்ல நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அதுதான் அவரே சொல்லிட்டார்ல, RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு. தாவேக்கா RSS பாஜகவை எதிர்த்து போராடாது, அதுல விசிகா ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் அவர் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆமா, நான் தான் சொன்னேன் RSS பெற்றெடுத்த குழந்தை, எனக்கு எப்படி திருப்தியா இருக்கும். ஆனா மாநில உரிமைகள்ல எங்களுக்கு வந்து நாங்க சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கும் போது அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதுல இருந்து நாங்க அதிகாரத்தை கிடைக்கும் போது நாங்க அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவங்க வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் நிறைவேற்றுறதுக்காக ஆசிரியர் வன்னியரசு வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த முயற்சியில வேற இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம திமுகவும் ரெடி ஆயிருச்சு, கூட்டம் எல்லாம் போட்டாங்க. அப்ப இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இப்படி ஒரு ஆள் உள்ள இருக்கிறது அவசியம் தானே? கண்டிப்பா. அப்ப அவங்க உள்ள போய் இடம்பெற்று இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை பேசுறாங்க. இந்த கட்சி ஏன் பாஜக விமர்சனம் பண்ணலன்னு நம்மளால கேட்க முடியாது, ஏன் பண்ணவே மாட்டீங்கன்னு கேட்க முடியாது. ஆனா அவங்க ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கேட்க முடியும். இப்ப தாவேக்கா பாஜகவுக்கு ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தா கேட்க முடியும். நீ ஏன் பேசவே இல்லைன்னு நம்மளால போய் பேச முடியாது. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில இருந்த போது இதே கட்சிகள் அந்த 100 நாள் வேலை திட்டம் அதெல்லாம் வந்து 120 நாளா அதிகரிச்சதும், அந்த பெர்சன்டேஜ் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான அந்த பெர்சன்டேஜ் சேஞ்சஸை வந்து எதிர்த்து பேசினது, இந்த பெயர் மாற்றத்தையே விமர்சிச்சு மாற்றக்கூடாதுன்னு பேசிய அதே கட்சிகள் இன்னைக்கு தாவேக்காவோட இருக்காங்க. மௌனமா கடந்து போறாங்களே, கையெழுத்தும் போட்டிருக்காங்களே தாவேக்காவினர், அந்த திட்டத்தை கையெழுத்து போட்டாங்க. இவங்க மௌனமா கடந்து போறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேக்காவினர் கையெழுத்து போட்டுட்டு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு கடிதம், இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், இது வந்து பண்ணுங்க மாத்துங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கடிதமும் பண்றாங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியில கொடுத்துருக்கணும். ஆமா, கடிதம் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும், எதிர்த்து இருக்கணும். ஆனா விசிகா கடந்த காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த திட்டத்துக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. போராட்டம்லாம் எங்கேயும் பண்ணல. விசிகா மட்டும் நான் கேட்கவே இல்லை. இங்க இருந்து போன காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். இல்ல கம்யூனிஸ்டுகள்லாம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல கிளைவாரியா கண்டனங்களை தெரிவிக்கிறீங்க, எல்லாத்தையும் பதிவு பண்றீங்க. ஓகே, நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க, அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கீங்க, விசிகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு, ஐயுஎம்எல் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கு. நீங்க போராட்டம் நடத்திக்கிட்டு நின்றுகிட்டா எப்படின்னு கேக்குறேன். திமுகவுல இருக்கும்போது வெறும் கூட்டணியில இருந்தீங்க, அமைச்சரவையில பங்கேற்கல. சரி, இன்னைக்கு நீங்க அமைச்சரவையிலேயே பங்கேற்கீங்க. திமுகவுல இருக்கும்போது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கு எதிராக இங்க அது ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அது முக்கியமான பெரிய திட்டங்களா இருக்கும்போது இங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடியே விமர்சிச்சு இது வரக்கூடாதுன்னு குரல்களை ரொம்ப உயர்க்க பேசுனீங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வெறும் ப்ரொட்டஸ்ட் மட்டும் போட்டு நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க. அன்னைக்கு வந்து அதிகாரத்துல அமைச்சரவையில இல்ல, இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க அதிகாரத்துல மாநில அரசாங்க அமைச்சரவையில இருந்து இந்த திட்டத்துக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கையெழுத்து போட விடாம பண்ணிருக்கணும்ல. அதை எப்படி பண்ண முடியும்? அப்ப அதிகாரத்துல இருக்கறனால என்ன பயன்? இது மாநில அரசாங்கத்துக்கான ஒரு உரிமை இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, ஒரு பவர்க்கான ஒரு லிமிட் இருக்கு. மாநில அரசாங்கத்துல நீங்க முதலமைச்சராகவே இருந்தாலும் கூட, நீங்க அமைச்சர் சொல்றீங்க, நான் முதலமைச்சராகவே இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் அப்ளை பண்ணும் போது அதை வந்து தடுக்கிறதுல வெறும் லெட்டர் தான் போட முடியும். நீங்க இங்க போராட்டம் நடத்தினாலோ இல்ல என்ன பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. அதுதானே யதார்த்தம். நீங்க கையெழுத்து போட்டு லெட்டர் தான் அனுப்பியிருப்பாங்களா? அப்ப அது நடைமுறைக்கே வரல. அப்ப அன்னைக்கு வந்து அது வந்து பேசும் பொருளா தான் இருந்துச்சு. பேசும் பொருளா இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லா திட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக நாடாளுமன்றத்துல அதிக எண்ணிக்கையில இருக்கும் போது பாஜக என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். எம்பியா உள்ள போயிட்டா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அதை மீறி அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா வெளியே வந்து ஒரு போராட்டம் நடத்த முடியும். அந்த போராட்டத்தினால ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும், அவ்வளவுதான். இங்க மாநில அரசாங்கத்தால எதுவுமே பண்ண முடியாது. மாநில அரசாங்கத்துக்கு முழு பவர் இருந்தா இந்நேரம் தமிழ்நாடு அரசு நீட்டை கிழிச்சு தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. நீங்க நீட்டை ஏன் எதிர்க்க முடியல? எத்தனை போராட்டம் நடத்திட்டோம், ஏன் வரல? நீங்க சொல்ற அதே பாயிண்ட்டுக்கு வரேன். போராட்டம் நடத்தினா மத்திய அரசாங்கம் வந்து காது செவிசாயிச்சிரும்னா, இங்க வேளாண் திருத்த மசோதா சட்டத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, மத்திய அரசாங்கம் எங்க செவிசாய்ச்சது?
நீட்டுக்கு எதிராக நடந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் கொடுக்கும்போது ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. இன்னும் என்ன சொன்னா சிஏ என்ஆர்சிக்கு கொண்டு வரதுக்கு அப்ளை பண்ண பார்த்தாங்க. அது ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. சரி, மத்திய அரசு இது எங்க முறியடிக்கப்படும்னா, நாடாளுமன்றத்துல இந்த பில் பாஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி இல்லைன்னா முறியடிக்கப்படும். அவ்வளவுதான். அதை மீறி நம்மளால சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் போகணும், ஆளுநரை சந்திக்கணும், இந்த மசோதா இது பண்ணக்கூடாதுன்னு அங்கதான் பேச முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். மாநில அமைச்சரால என்ன பண்ண முடியும்? ஓகே, நான் முன்னாடி ஓப்பனிங்ல கேட்ட மாதிரி இந்த நாளுக்கு நாள் அந்த பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி நான் சும்மா நகைச்சுவையாக தான் சொல்றேன். ப்ரெஸ் மீட்டை பார்த்தாவே நமக்கு அலறுது இப்போ எல்லாம் என்ன பேச போறாங்களோ அப்படின்னு. ஒரு காலத்துல நான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, அவருடைய அமைச்சர்களை பார்த்துதான் வெடிஞ்சா காலையில என்ன பிரச்சனையை நீங்க கூட்டிட்டு இருப்பீங்களோன்னு பயமா இருக்கு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இத பிரச்சாரத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த நிலைமையில தான் இருக்கவங்க லட்சணம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தா இருக்க, வெடிஞ்சா என்ன பிரச்சனை எடுத்துட்டு வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு அவரே புலம்புறாரு அப்படின்னு சொல்லி. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இருக்காருன்னு நான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்து அவரே வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, இனிமே துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையில மட்டும் ஆய்வு பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணி தொலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா அடுக்கடுக்கான புகார்கள் முதலமைச்சருக்கு வரும்போது டிப்ரெஷன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த விரிச்சூர் ஏதோ ஒரு ஆளு நல்லா டிப்ரெஷன் அந்த மோடுக்கு விஜய் போயிட்டாரு. இனி யாரெல்லாம் வந்து புகார் கொடுத்தாரு, நம்ம அமைச்சர் ஏதோ ஒரு பவுடரை போட்டு நசுக்கி இருக்காரு, அது பார்க்க போதை மாதிரி இருக்கு. போதை தானே? போதை அவரை பத்தி பேசாதீங்க, முதலமைச்சர் கோவம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று முன்தினமான்னு தெரியல, அவரோட வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு நிகழ்ச்சியில வந்து புக்கே கொடுத்து வரவேற்றிருந்தாரு. இவரும் புன்முறுவலோட தான். ஆமா, அதாவது நம்ம ஆதாரம் இல்ல, நம்ம தாவேக்கா பெரிய மாற்றம் தான். நீங்க என்ன தவறு செய்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா இருக்கு, அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள பூந்து நீங்க அத்துமீறி பாலியல் வன்கொடுமை செஞ்சாலும் சரி, சிங்க பின்னால் கைது செய்யப்பட்டு பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் சரி, அடுத்த ஒரு வாரத்துல உங்களுக்கு அரசு நிகழ்ச்சியில உங்களுக்கு இடம் கிடைக்கும். நான் ஓப்பனா நம்ம எல்லா செய்தித்தாள்லயும் வந்தது. அடுத்த ஒரு வாரத்துல இந்த தகவல் வந்து விஜய்க்கு போகும். அப்ப அவர் வந்து டிப்ரெஷன் அப்படின்றார். இப்படி எல்லா அமைச்சர் நேத்து இப்ப கீர்த்தனா மேட்டர் தலைவிரிச்சா ஆடிருச்சு. ட்விட்டர் முழுக்க அக்காவோட கிராமரை வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க இங்கிலீஷ் பேச தெரியாது, அவங்க கிராமர் பேசினாங்க. பட் அவங்களோட கிராமரை சோசியல் மீடியா அவங்களுக்கு பேசுது. இல்ல ஒரு இன்டர்வியூ, இங்கிலீஷ் இன்டர்வியூலயே ஒரு 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 நம்ம ஆளுங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச தெரியலனா கூட ஸ்லோவா பேசினாலும் கிராமரோட பக்காவா பேசுவாங்க. அக்கா ஃப்ளூவெண்டா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நிறைய பேசிட்டாங்க. அதுல ஒரு ஆள் எங்கே அப்புறம் வெளிநாட்டுல இருக்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. பாயிண்ட் தப்பு, அது அப்படி வராது, தப்பு அதுக்கு இப்படி வராது. ஆதவர்ஜுனா கலந்துகிட்ட நிகழ்ச்சியிலேயே அவர் வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போதே புரிஞ்சுது, கடுப்பாகிறாரு, ஒவ்வொரு லைன்லயும் கடுப்பானாரு. அப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள் பத்தியும், ஒவ்வொரு நிர்வாகிகள் பத்தியும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் பத்தியும் புகார்கள் அடுக்கடுக்கா போகும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டு இப்படிதான் முன்னாள் முதல்வருக்கும் போயிருக்கோம். அதனாலதான் அவர் அந்த மேடையில பேசினாரு. இன்னைக்கு இந்த முதல்வருக்கும் அதே நிலைமை தான். இல்லை, அந்த செயல்பாடுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 அமைச்சர்கள் டைரக்டாக மக்களை அந்த ஓசி பஸ்ஸு, உனக்கு 1000 ரூபா, பொண்ணுக்கு 1000 ரூபா, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பிரச்சனைகள் நடந்திருக்கும், 4 குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கும். உச்சபட்சமாக அமைச்சர் பதவியிலிருந்தும் தூக்கி பொன்முடி அவர்களை எல்லாம் நாசர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. பொன்முடி சொல்றோம்ல, ஆமா, நானுமே அதை ட்ரோல் பண்ணிருக்கேன், ஓசி அப்படின்ட்டு. இல்ல, நடவடிக்கை எடுத்தாங்க, நாங்க போய் அந்த நடவடிக்கை எடுத்தாங்க, தூக்குனாங்க, கட்சி பதவியில இருந்துமே தூக்குனாங்க. அதையும் நோட் பண்ணணும், அமைச்சர்ல இருந்து தூக்கி கட்சி பதவியில இருந்து தூக்குனாங்க. ஆனா அங்க உள்ள போய் நாங்க அவரோட ஊர் விழுப்புரம் சைட்ல இந்த கண்டாஞ்சிபுரம் அந்த ஊருக்குள்ள எல்லாம் போய் விசாரிச்சா, அவர் வந்து உளவியல அந்த ஆளுங்க மக்களோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு, அவருடைய பேச்சு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போனார்னா, இங்க வா, என்ன பண்ற, வீட்டுல என்ன குழம்பு, என்ன புருஷன் எங்க, நல்லா இருக்கியா, போ, அப்படி பழகக்கூடிய ஆளு. அது ஜாலியாவே பேசிட்டாரு. இப்ப கீழே இருக்க பெண்கள் ஏதாவது புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க அதை ரொம்ப, அவரு இப்பவும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பவும் ஜாலியா அது உரிமையில பேசிட்டு இருக்காரு. அது ஒருமை இல்ல, உரிமையில பேசிட்டு இருக்காரு. நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தவறுதான், கண்டிச்சுட்டாங்க. நம்ம கண்டிக்கிறது தாண்டி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மட்டும் இல்ல, அவர் அவாய்ட் பண்ணாரு, தள்ளி வச்சிருந்தாரு. இதெல்லாம் உங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க வந்து பேசுறது சரியில்லை. ஈவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பல பேர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்களெல்லாம் கூட விட்டுலாம், 3rd லெவல் 4th லெவல் கேட்டகரி இவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம், நம்மளே விமர்சிச்சோம், பேசினோம், எல்லாமே பண்ணியிருந்தோம்.
இப்ப நம்ம வந்து ஒரு சலிப்பு தட்டின மாதிரி எனக்கு இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு சம்பவங்களா நடக்குது. 2 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. டைரக்ட்டா எம்எல்ஏ சரவணன கை காட்டுறாங்க. அவரோட இடத்துல தான் போய் அவங்க தங்கியிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணும்போது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவரு வந்து இன்னைக்கு என்ன வந்து குதிரை திமுக பேரம். வந்து ஆமா. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஆமா. துப்பாக்கி ஏந்திய இப்ப அந்த போலீஸ் பொண்ணு பாதுகாப்பு. வந்து திமுகவோ இல்ல பொதுமக்களோ கிடையாது. கம்ப்ளைண்ட் தாவேகா கொடுத்த கட்சி. தாவேகா அந்த 20 விஜய்க்காக வருஷத்துக்கு மேல. கொடி பிடிச்சு பேனர் வச்சு இப்ப பால் ஊத்தி என்னென்னமோ பண்ண அந்த பொண்ணு 20 வருஷம் வாழ்க்கையே போச்சு, அழிச்சிட்டாங்க, வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க. எனக்கு அங்கதான் டவுட். நீங்க எதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பீங்க? எதுக்குமே எடுக்க மாட்டீங்களான்றது எனக்கு புரியவே இல்ல. எடுத்தாலும் அரசு நிகழ்ச்சியில சேர்த்துக்குவாங்க, எடுத்தாலும் கட்சிக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப யாரு கட்சிக்குள்ள எடுக்கிறாங்கன்னு நமக்கு டவுட் ஆயிருச்சு. நீங்க நடக்கிற கிரைம்ல பாதி கிரைம் தாவேக்காரன் தான் இருக்கான். இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது 2 கிரைம். ஒரு வயசான அம்மா அங்க இங்கன்னு கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டுது. நீ இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் ஏத்துனா எனக்கு 40,000 கொடு, 40,000 கொடு. என்னோட 1 மாச சம்பளத்தோட கம்மி அது. 40,000 கொடு. ஊழல் ஒழிக்க வந்திருக்காங்க. இப்ப திமுக இருந்து தாவேக்கா போன ஆமா கட்சி தலைவர்கள்லாம் வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த பாட்டிட்ட, நான் புதுசா வந்திருக்கேன், நான் இப்படிதான் சம்பாதிக்கணும், காசை கொடு. அந்த அம்மா அழுகுது, ஸ்டேஷன்ல உட்காந்து அழுகுது, எனக்கு எப்படியாவது இதை பண்ணி கொடுங்கப்பா, என்ன பண்ணுங்கப்பா, என்னால முடியாதுப்பா, நானே அதை இதை வித்துதான்ப்பா பண்றேன் அப்படின்னு அழுகுது. அவன்கிட்ட அந்த அம்மாட்ட போய் காசை வாங்கியிருக்கான். இந்த ஆளு யாரு, இவன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா, கட்சியில தூக்குனாங்களா, எந்த தகவலும் கிடையாது. அப்படியே நீங்க நாமக்கலுக்கு வாங்க. 15 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அப்பா அம்மாவுக்கே தெரியாம ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போய் கருக்கலை செய்திருக்காரு தாவேக்கா ஆதரவாளர். இப்ப இன்னைக்கு நடந்த கிரைம், இப்ப நேத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய முந்தா நேத்து அப்படியே ஆட்சிக்கு வந்து 50 டேஸ்லயே எனக்கு தெரிஞ்சு பல போக்சோ வழக்குகள்ல கைதானவங்க தாவேக்கா மட்டும்தான். தாவேக்கா மட்டும்தான், வேற திமுகவோ. இதுல பாஜக ஆச்சரியமா இருக்கு. பாஜக ஆச்சரியமா இருக்கு, என்னடா நமக்கே ஒருத்தன் டஃப் தரான், பரவாயில்ல, நம்ம ஆளுங்க எப்பவுமே வழக்கமா நமக்கு தனி ஜெயில் கட்டுவாங்க, இவனுங்க இருக்காங்க. தான் வந்து யோசிக்கணும். இனிமே நம்ம ட்ராக் மாதிரி எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் விசிகாவை விமர்சிக்கிறதுல காங்கிரஸ்க்கும் மதிமுக வைகோவுக்கும் என்ன போட்டி நடக்குது? போட்டி போட்டுட்டு திருமாவளவன் அவர்களை இப்படி விமர்சிக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? என்ன காரணம்? வெளியில அனுப்பணும்னு பாக்குறாங்களா? இல்ல ஆமா, வெளியே அனுப்பணுன்றதா காரணம். ஒண்ணு என்னன்னா, காங்கிரஸை சைலண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சர் பதவியும் ஒரு எம்பியும் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்காத எம்பியும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தாவேக்கா பிளான் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதியில இடைத்தேர்தல். இப்ப 6 தான் வந்திருக்கு. இன்னும் எஸ்பி வேலுமணி வரணும், சிவி சண்முகம் வரணும், விஜயபாஸ்கர் ஒரு 3-4-5 கூட்டு வருவாரு. ஆக மொத்தம் ஒரு 17க்கு ட்ரை பண்றாங்க. 17 ட்ரை பண்ணா ஒரு 10 வரும், நம்ம மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு. அந்த 17ல யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னா, விசிகாவை நிப்பாட்டி திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம்னா தாவேக்காவோட எண்ணம். விசிகாவை கைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடைத்தேர்தல குறைஞ்சது ஒரு 5 சீட்டுக்கு மேல கேட்க பிளான் பண்ணுது. அதுல ஒரு 2 அமைச்சரை கேட்கறதுக்கு. இல்ல காங்கிரஸ் கொடுக்கட்டும், நிறைய கொடுக்கட்டும். அப்ப இதுக்கு அதே மாதிரி வைகோவும் 2 சீட்டு பிளான் பண்றாரு, எனக்கும் வேணும், நானும் வந்திருக்கேன்ல அப்படின்னு. இப்ப இந்த 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? விசிகா திருமாவளவன் அவர் தான். அதனாலதான் இவங்களை எப்படியே இவர் அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மோதல் போக்கு எல்லாமே. இப்ப தாவேக்கா ரெடி டு கிவ் ஃபார் ஒன்லி விசிகா. இவங்களை சைலண்ட் பண்ணணும், காங்கிரஸை சைலண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு ஏற்கனவே எம்பி கொடுத்து சைலண்ட் பண்ணியாச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த பதவி வெறி இருக்குல்ல, அது அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. எவ்வளவு கொடுத்தாலும் அடங்காது, முதலமைச்சரே கொடுத்தாலும் அடங்காது. அதனால இவங்களுக்கு வந்து இப்ப இடைஞ்சலா இருக்கிறது விசிகா மட்டும்தான். அதனாலதான் அப்புறப்படுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்ததே 2 எம்எல்ஏ, அந்த 2 எம்எல்ஏ உங்க கூடலாம் வர முடியாது, மதிக்க முடியாது, கிளம்புன்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க வைகோவை. அங்க போய் தனியா கம்பு சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க கட்சி ஆளுங்களே பாதுகாக்க வக்கில்ல, ஒழுங்கா பாதுகாத்து ஆரம்பிச்சு வச்சது அவங்க பேசலாமான்னு இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட பேசியிருக்காரு. எங்க எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சு உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு எங்க சின்னத்துலதான் நின்னாங்கன்னு சொல்லி நீங்க தானே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சு வச்சீங்க, அறிமுகப்படுத்தினதே நீங்க தானே. அப்ப அந்த நேரத்துல காதுல பஞ்சு வச்சிருந்தீங்களா? ஊழல் மலிஞ்சு கிடந்துச்சு. நாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே 12 லட்சம் கேட்டான் ஒருத்தன் கட்சிக்காரன் வந்து. அந்த தேதி எந்த நிகழ்ச்சி இல்ல மதிமுக கடைசியா என்னைக்கு மாநாடு நீங்க கூட்டணிக்கு போயிட்டா ஊழல் குற்றம் இது சட்டம் ஒழுங்கு இல்ல பெண்களுக்கு எதிரானது எல்லாத்துலயுமே வாய்மூடி மௌனமா இருப்பீங்க கூட்டணியில இருக்கிறதுக்காகன்றது புரிஞ்சுக்கலாம்ல இதன் மூலியமா வைகோ அவர்கள் கிட்ட இருந்து. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பச்சோந்தி, சரிங்களா? இவ்வளவு பேசுறவரு, உண்மையிலேயே சொல்றேன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு, கூட்டணி கட்சிகள்ல இருக்கும்போது கூட்டணி கட்சியை விமர்சிக்கிறது தர்மம் இல்லைங்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
கடந்த காலத்துல துப்புரவு பணியாளர் போராட்டத்தை எடுத்து நடத்தினது விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும், வேங்கை வயல் பிரச்சனையை எடுத்து நடத்தினது கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை கையில எடுத்து நடத்துறது 2 பேரும், போட்டுட்டே போலாம். சாம்சங் பிரச்சனைய கம்யூனிஸ்ட் எடுத்து திமுகவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இடையூறா இருந்தாங்க. ஏன் இப்ப இவங்க எல்லாம் என்ன இதுவா தொக்கா? நீங்க எத்தனை போராட்டம் இதுக்கு முன்னாடி வைகோ என்ன போராட்டம் நடத்தினாரு? காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல அப்படி போடு இழுத்து போடுன்னு பண்ணுச்சு. நான் அந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல. ஏதோ அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்ததா? 2 நாள் முன்னாடி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போட்டாங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்துல இழந்த பழம் உனக்குதான் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு குத்து டான்ஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்துல. அதுக்கு அடுத்து அப்படி போடு இழுத்து போடுன்னு ஒரு பாட்டுக்கு ஆடுறது. இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. பாஜக காரனே ரசிச்சு பார்த்திருப்பான் அவனுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை. ஆஹா, இந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்தது இல்லையே, இன்னும் கொஞ்ச நேரம் நடத்துங்கன்னு சந்தோஷமா இருந்திருப்பான். அப்படி ஒரு கட்சி அது. அதுக்கு முன்னாடி எப்ப போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? ராகுல் காந்தியை கைது பண்ணப்போவோ இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களுக்கு எதிராகவோ கிடையாது. விசிகா தாவேகா ஆட்சி அமைக்கலையாம். ஆட்சி அமைக்கிறது கவர்னர் இடையூறா இருக்காராம். அதுக்காக விசில் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்சி சரி இதுவாது இது பண்ணிருக்கு. வைகோ என்னைக்கு பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆதி காலத்துல நடந்த அந்த நடைபயணத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓட்டுறாரு. ஏன் விசிகா இரட்டை நிலைப்பாடுல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? திமுகவோட நாங்க நட்புல தான் இருக்கோம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அமைச்சரவையில் பங்கேற்றதுனால திமுக நட்பு ஒன்னும் நாங்க விட்டுடல, நட்புல தான் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பாமக உள்ள வருதுன்னு அவரு விசிகா 2 விசிகாவா ஆயிடுச்சு. ஒண்ணு விசிகா, இன்னொன்னு விசிகான்னு ஒண்ணு ஆயிடுச்சு. அது என்ன ஆதவ் விசிகா? அவரோட தலையீடு விசிகாவுக்குள்ள சில மாவட்ட செயலாளர்களை லாபி பண்ணி புடிச்சிட்டாரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிற அழுத்தத்தினுடைய காரணத்தினால திருமாவளவன் வேற முடிவு எடுக்க முடியாம இக்கட்டான சூழல்ல இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவர் தான் சொன்னாரு, நாங்க தாவேகா கூட்டணிக்கு போனோம், அப்படி போகும்போது என் கட்சிக்குள்ள இருக்க எல்லாரும் என்னை யாருமே என்னை கேட்கவே இல்லை, திமுகவோட ஓட்டுல ஜெயிச்சுட்டு ஏன் அந்த கூட்டணிக்கு போறீங்கன்னு யாரும் என்னை கேட்கல, அப்படி கேட்டிருந்தா அது ஜனநாயகமா நான் பார்த்திருப்பேன் அப்படிங்கிறாரு. கேட்டாங்க. யாரு கேட்டாங்கன்னா திமுக காரன் கேட்டாங்க. அந்த திமுக காரன் கேட்டவங்கள கடிச்சு வச்சது யாருன்னா விசிகா. கடிச்சு வச்சது விசிகா. சரிங்களா? அப்ப இந்த இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த விசிகாவை 2ஆ உடைக்கிற வேலையை ஒரிஜினா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து உள்ள இருந்துட்டு போனதுல இருந்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்புல இருந்து இதெல்லாம் பிரிக்கிறாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெளியில போக கூடாது. மொத்த உறுப்பினர் விவரமே அவர்கிட்ட தானே இருந்துச்சு. ஆமா. அதனால அவர் தான் அதை லாபி பண்றாரு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப திருமாவளவன் இந்த ட்ராக்லயே உள்ள போயிட்டு மறுபடியும் எல்லாரையும் கலைச்சிட்டு புதுசா ஒரு நிர்வாகிகளுடைய ஒரு மண்டலத்தை உருவாக்கினாதான் விசிகாவை மீட்க முடியும் நான் புரிஞ்சுக்கிறது. அதனால அவங்க கட்சிகளை என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு அது கவலை இல்லை. வெளியில இருந்து பாக்குறத யதார்த்தத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நானும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் விசிகா திருமாவளவன் அண்ணன். இன்னைக்கு இந்த நிலைமையில நான் பார்க்கும்போது எனக்கு இதை சொல்றதுல எனக்கும் ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா அவரை கடந்த காலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட செட்டையர் ஷோல யாரையுமே நான் எல்லாரையும் ட்ரோல் பண்ணியிருக்கேன். நான் ட்ரோல் பண்ணாத ஒரு அரசியல் தலைவரா நான் திருமாவளவன் தான் பாக்குறேன். இன்னொன்னு கம்யூனிஸ்டுகளை பாக்குறேன். அப்ப நான் திருமாவளவன் ட்ரோல் பண்ணா நீ இந்த வேலையை விட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு சேனல் சொல்லும்போது எனக்கு அப்படிப்பட்ட வேலையே வேணான்னு வெளியில வந்தது. அப்ப இன்னைக்கு நான் அவரை விமர்சனம் பண்ற இடத்துல நான் நகர்ந்து இருக்கிறேன்னா அது எனக்கு ஜனநாயகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். திருமாவளவன் அவர்கள் அந்த ஸ்பீச்சில் பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னா, சோஃபா மாடல் ஆச்சு. சோஃபா வந்தோன்னா அதாவது விமர்சிக்க மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. ஏன்னா உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு, எதிர்கட்சி தலைவர், சோஃபா பிடிங்கிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, சோஃபால 100 கோடி 200 கோடி வைக்க முடியுமா? எங்க அலுவலகம் அன்னைக்கு சொன்னதுதான் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க விஜய் வராருன்னு சொல்லி சோஃபா இது பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி முன்னாடி ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இந்த சோஃபா மாடல் ஆட்சி அப்படிங்கிறத சோஃபா போகுது பின்னாடி இது போது சட்டமன்றத்துல இருந்து வச்சுட்டாங்க. இதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது தாவேகாவினர். இது கூட்டணிக்கு போனவங்களும் கொடுக்கலாம், ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எதுக்கு வந்துச்சுங்கிறத யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே. அந்த சோஃபா இல்ல, ஒருவேளை நான் ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் பேசினேன், அந்த வீடியோல பேசினேன், ஜெயலலிதா அம்மா அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த சேரோட போவாங்க. ஈவன் டெல்லி போனாலுமே அந்த சேரோட போவாங்க. திரும்ப ஒரு மீட்டிங் போகிறாங்க, மீட்டிங் முடிஞ்சோன்னா அந்த சேரும் அவங்களோட திரும்ப வீட்டுக்கு வரும்.
அந்த மாதிரி அந்த சோஃபா ரிட்டர்ன் ஆகலைங்கிறத பார்க்கணும், போன எல்லா இடத்துக்கும் போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்ப அந்த சோஃபால என்ன போச்சு, ஏன் போச்சு அந்த சோஃபா? ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகள்ல அமர மாட்டாரானா அமர்ந்ததையும் நம்ம பார்த்தோம் சில அலுவலகங்கள்ல. அப்படி இருக்கும்போது அந்த சோஃபாவுடைய தேவை என்ன, ஏன் போகணும், அதுக்கு ஏன் நேரடியா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க? கரெக்டா 3 இடத்த போய் விஜய் சந்திக்கிறார், 3 இடத்துக்கும் சோஃபா போகுது, 3 பேர் கொடுத்த விளக்கமும் ஒரே விளக்கம். அப்படின்னா சந்தேகம் வரதான் செய்யும். 3 இடத்துலயும் அந்த சோஃபால அவர் உட்காரல, 3 இடத்துலயுமே வந்த விளக்கமும் ஒரே விளக்கம். ரெனோவேஷன் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கட்சி ஆபீஸும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே டேட் அறிவிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ரெனோவேஷன் எல்லாம் பண்ணி அதை ஒரு செட்டப் மாதிரி கூண்டு எல்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா கட்சி ஆளுங்கெல்லாம் வரணும் எலெக்ஷன் நேரம் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னும் போது சந்தேகம் வரதான் செய்யும். அது எந்த கட்சியா இருந்தாலும் விளக்கம் கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த சோஃபாவை நீங்க கிழிச்சு கூட காமிச்சிருங்க, கிழிச்சு காட்டினா இல்ல பத்த வச்சாதான் என்ன. ஆமா, அது மாதிரி காமிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது, நம்புற மாதிரி இல்ல அது. அதனால விஜய் வந்து அதை ஒத்துக்க மாட்டாரு. நான் கூட நேற்று எங்க ஷோல பண்ணோம், எஸ்ஏசி வந்து சோபான்னு கூப்பிடுற மாதிரி. அப்பா அந்த வார்த்தையை கூப்பிடாதப்பா, அப்பா நான் சோஃபா சொல்லல சோபான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு நாங்க ட்ரோல்லாம் பண்ணியிருந்தோம். இது சோஃபா மாடல் ஆட்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சிவப்பு காய் பின்னாடியே போகுது, கருப்பு காய் பின்னாடியே போற மாதிரி இது சோஃபா மாடல் ஆட்சி தான். அவங்க விளக்கம் கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை பேசிதான் ஆகும். சரி, ஓகே. ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக போச்சு. பட் இவ்வளோ சட்ட வல்லுநர்கள் இருந்தும் இந்த இதுல ஏன் அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்பானது, விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறது, அந்த அரசு பதவி கொடுக்கறது, இதெல்லாம் அது ஒரு விஷயம். ஆனா அந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறமா வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசி இது தொடர்பான வழக்கை அவசர வழக்கா விசாரிக்கணும்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த அரசு பதவி கொடுப்பதும் 10 லட்ச ரூபாய் கொடுப்பதும் வந்து சாட்சிகளாக ஆதவ் அர்ஜுனா வந்து A1 சாட்சியா இருக்காரு, A1 குற்றவாளியா இருக்காரு. அதுல அப்ப இது வந்து சாட்சி கண்டிப்பா அவங்க வந்து அங்க நார்மலைஸ் ஆயிடுவாங்க. போய் எகைன்ஸ்டா அவங்க தான் நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, சாட்சி சொல்ல கூண்டுல போய் நிற்கும் போது இவ்வளவு பண்ணிருக்காங்களே, இவ்வளவு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனுஷங்க தான், பேச வருமாங்கிறது டவுட் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இது நீதிமன்றத்துடைய பார்வையில படவே இல்லை, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருக்கிறதே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரூட் கிளியர் பண்ணி கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை மாநில அளவுல இருக்கிற நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள்ல திமுக லீகல் பாயிண்ட்ஸை முன் வச்சு ஜெயிச்சுக்கிட்டே வருது. தமிழக அரசனுடைய இந்த அரசை விஜய் அரசை காப்பாற்ற வேண்டிய தமிழக வழக்கறிஞர்கள் அணி தொடர்ந்து தோத்துக்கிட்டே வராங்க. அது ஈவன் மாரிதாஸ் கைதுல இருந்து, அப்புறம் சரண் டிஎம்கே ஜென்சியில சரண், அப்புறம் இன்னொருத்தர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் இப்ப அன்பானந்தம் வழக்குல இருந்து எல்லாத்துலயுமே கொட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு ஃபைல் போகும்போது ரூட் கிளியர் பண்ணி விடுறாங்கன்னா, இதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில இருக்கும்போது இவர் பொறுப்புல இருக்காரு, இங்க எல்லாத்தையுமே சாட்சிகளை கலைப்பாரு அப்படின்னு சொல்லியே அவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க. ஆமா, அப்ப கலைச்சிருவாரு, அவர் உடனே பதவி ராஜினாமா பண்ண வைக்கணும், அவர் பதவியை பிடுங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இது சிபிஐ முன் வந்து போட்ட வழக்கு, போட்டு உடனே அவர் பதவியில இருந்து தூக்குனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப இது மட்டும் சாட்சிகளை கலைப்புகளை வராதா? இதே சிபிஐ தான் இதை விசாரிக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு லஞ்சம், 100% ஒரு லஞ்சம். நான் உனக்கு அரசு வேலை தரேன் அப்படிங்கிறது. விக்டிம்ஸை அக்யூஸ்டுகள் பாக்குறாங்க, நேரடியா பாக்குறாங்க. எப்படி சிபிஐ வேடிக்கை பார்க்குது? ஃபர்ஸ்ட் கேள்வி. இது இப்போ நடக்கல, ஏற்கனவே மகாபலிபுரத்திலேயே விக்டிம்ஸ் எல்லாரையும் ரூம்குள்ள அடைச்சு விஜய் அழுதார், நானும் ஆதவர்னால வெளியில இருந்தோம் அப்படிங்கிறாங்க. விக்டிம்ஸை 2 பேர் எப்படி பார்க்க முடியும்? புசியானந்தும் குற்றவாளி தான் இதுல. விக்டிம்ஸை ரூம்குள்ள வச்சு அழுதுருக்காங்க, காலில் விழுதுருக்காங்கன்னா அப்போ அது வந்து எமோஷனல் பிளாக்மெயிலில் வரும். அப்பயும் சிபிஐ வேடிக்கை பார்க்குது. அப்போ இப்பெல்லாம் சிபிஐ வந்து வழிவகை செய்யுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்று இடிக்குது. 2வது, 18 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது அப்ப இருந்த ஆளுநருடைய முயற்சி என்ன, நீதிமன்றத்தோட முயற்சி என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு கட்சி தாவல் சட்டம் ஏன் இவங்க மேல பாயல, தகுதி நீக்கம் ஏன் இவங்க மேல வரல, எல்லாமே காலதாமதம், எல்லாமே ஜவ்வா இழுக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரூட் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சாதாரண வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் ஒரு 30 செகண்ட் ஆடியோவுக்கும்
போன ஆட்சியில வந்து கே நேரு மீதும் பிடிஆர் ஆமா. பழனிவேல் தியாகராஜன் மேலேயும் ஒரு சிபிஐ வழக்கு வேணும், போராட்டத்துல இருந்து ஆர்ப்பாட்டத்துல இருந்து எல்லாம் பண்ணாங்க. ஈவன் அதிமுக கூட பண்ணுச்சு. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஊழல் நடந்திருக்குன்னு அதே கட்சியில இருக்கிற அதே வழக்கறிஞர்கள் வழக்கு போட்டா கூட சிபிஐ வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு காங்கிரஸ் ஆமா சிபிஐ வேடிக்கை பார்க்குது. கூட்டணியில இருக்கிறதுனால காங்கிரஸுமே வந்து அதை இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. சரி, இப்ப நான் இன்னொரு ஆதாரம் தரேன். குதிரை பேரத்துக்கு காருக்குள்ள வச்சே கையெழுத்து வாங்கின வீடியோவை தமிழ்நாடே பார்த்துச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரம்? டைனோசர் பேரமா? அப்ப ஏன் அந்த குற்றவாளிகளை இப்போ வரைக்கும் கைது பண்ணப்படல? வந்து அவர் எவ்வளவு புகழ்ந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்திருப்பீங்க. அது ஒண்ணு நடந்துச்சு. அதே கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எங்க கட்சியால காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறாரு. அந்த புகார் என்னாச்சு? விஜய் அவர்களே விசாரிக்கப்பட வேண்டும் அவர் சொல்லிட்டாரு. அந்த புகார் என்னாச்சு? இங்க வந்து ஒரு பாலியல் குற்றவாளியான ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லுவாராம், உடனே அதை சீரியஸ்னஸ் எடுத்துட்டு போலீஸ் காவல் கொடுப்பாங்களாம். ஆனா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரே ஆளுநரை பார்த்து புகார் கொடுக்குறாரு. அந்த புகாருக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலேயே ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்தையே தாவேக அலுவலகமா மாத்தி ஆதவர்ஜனா முன்னிலையில போய் சேர்றாங்க. அப்ப இது எந்த பேரத்துல வரும்? வைகோ தன்னுடைய கட்சி மேடையிலேயே என்ன விஜய் சொன்னாரு, 2 பதவி ராஜினாமா பண்ணிட்டோ உனக்கு நான் கேம்பெயின் பண்றேன்னு சொன்னாரு. எங்க சொல்றீங்களோ அங்க பண்றேன்றாரு. அது எப்படி தமிழ்நாட்டுல எங்க வேணாம் பண்ணலாம்? அப்ப இதுக்கு பேர் என்ன பேரம்? அப்ப இங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், உங்களுக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஆளுங்களை டார்கெட் பண்றாங்கன்னா இங்கெல்லாம் நான் பண்ணுவேன். இப்ப செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறது. செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணி உள்ள வச்சுட்டோம்னா, இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்ள இருந்துட்டாருன்னா நாம வந்து கொங்கு மண்டலத்துல நடக்கிற இடைத்தேர்தல்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அல்ப புத்தி. அதனால செந்தில் பாலாஜியை எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பாஜக சிறையிலேயே வச்சிருந்துச்சோ அதே மாதிரி நாமளும் மறுபடியும் உள்ள வைப்போம். செந்தில் பாலாஜி அங்க வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி. நீங்க கரூர்ல இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரு. அவர் நிக்க வேண்டியது கரூர்ல மட்டும் நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் மண்ண கவி இருப்பாரு. அவர் போய் கோயம்புத்தூர்ல நின்னது மட்டும் இல்லாம தனக்கு பொறுப்பா கொடுத்த எம்எல்ஏக்களையும் ஜெயிக்க வச்சு கூட்டு வந்துட்டாரு சட்டமன்றத்துக்கு. இப்ப இதெல்லாம் பாக்குறாங்க, என்னடா இந்த ஆளு இந்த மாவட்டம் இல்லாம இன்னொரு மாவட்டத்துல போய் 3 தொகுதி, இவர் தொகுதி இல்லாம 3 தொகுதியில நின்று ஜெயிச்சு விட்டு வரான். அப்ப இந்த ஆளு வெளியில இருந்தாருன்னா நாம இடைத்தேர்தல மண்ண கவிடுவோம், அப்ப இவர் எப்படியாவது உள்ள போட்டுருவோம், குதிரை பேரன்னு அடிச்சு விடுவோம் அப்படின்னு இவங்களா உள்ள வந்து ப்ரூஃபே இல்லாம. சரி, இப்ப இந்த சரவணனுக்கு வந்து குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் ஒண்ணு காட்டுறாங்க, ஆடியோவையும் போட்டோவையும் வெளியிடுறாங்க. நாங்களும் அதே போட்டோ வீடியோ வெளியிடுறோம். காமராஜர் எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்கின வீடியோ நாங்களும் அதே வீடியோ வெளியிடுறோம். வைகோ பேசின வீடியோ. வைகோ கைது பண்ணி உள்ள வைங்க, வைகோ கைது பண்ணுவீங்க, நீங்க காட்டுற அதே ஆடியோ. இப்ப இந்த பக்கம் திமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்களா? அப்ப இது வந்து ஒரு ரூட் கிளியர் தான். பாஜக வரைக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னை என்னைக்கு நாங்க மொட்டை அடிக்கணுமா அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். பாஜக வெயிட் பண்ணுது. இங்க தாவேக்கா நமக்கு ரூட் கிளியர், ஒரு இணக்கமான போக்குல பாஜக அரசாங்கத்தோட ஒரு பி டீம் மாதிரியே நம்ம செயல்பட்டு இந்த ஆட்சியை நடத்திடுவோம் அப்படின்னு ரொம்ப சுமூகமா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் தோழர், பொறுத்து இருந்து மீண்டும் பேசலாம். நடப்புறதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க, விடிஞ்சு பார்த்தா இன்னொன்று பேசுறாங்க. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பாமக சைடு வேற ஒரு சாஃப்ட் கார்னர் போயிருக்கு. விசிகா வந்து அப்பப்போ வந்து ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சூழல் புரிஞ்சா கூட இதை நம்ம வந்து ரசிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. பாப்போம், பொறுத்து இருந்து பேசலாம். நன்றி. நன்றி தோழர்.